ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இருபது வயது இளம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறிய இளைஞன் தூக்கி போட்டு மிதி என மிதித்து போலீசிடம் ஒப்படைத்த பப்ளிக். ஆனாலும் தண்டனையிலிருந்து தப்பித்த அக்யூஸ்ட். நடந்தது என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வீட்ல பொண்ணு கதறுது. நாங்க இதுக்காக அகாடமி ஓபன் பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்க போஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்கு தைரியம் சொல்லி வந்து இவ்வளவு இது பேசுறாங்க. சார் தூங்கிட்டான் சார் என கிரிக்கெட் ஸ்டம்பிற்கு முன்னால் படுத்து கிடக்கும் வடிவேலு போல எந்திரிடா எந்திரி என்று எழுப்பினாலும் போலீசாலேயே தூக்க முடியாமல் திணறும் அளவிற்கு தரையில் படுத்து உருண்டு கொண்டிருக்கும் இவர்தான் விளையாட்டு பயிற்சிக்கு வந்த 20 வயது இளம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு பப்ளிக்கில் தர்ம அடி கொடுக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நபர். என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். இவன் மூஞ்சியும் முகரையும் ஐயோ நல்லவராயே நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. மிரண்டு போய் அழுவுது. தண்ணி அடிச்சிட்டு பேசாம தூங்க வேண்டியதானடா. சுத்து போட்டு தர்ம அடி கொடுக்கறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் அவன் இவ்வளவு இதா பேசுறான் என மரியாதை இல்லாமல் திமிராக பேச மீண்டும் தர்ம அடி தொடர ஆரம்பித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நாங்க இதுக்காக அகாடமி ஓபன் பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்க போஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்கு தைரியம் சொல்லி வந்து இவ்வளவு இது பேசுறாங்க. அவன் பேசக்கூடாது. பின்னணி குறித்து விசாரித்த போது சென்னை திருவொற்றியூரில் விளையாட்டு பயிற்சி மையத்திற்கு வந்துள்ளார் 20 வயது இளம் பெண். அப்போது 25 வயது மதிக்கத்தக்க இந்த இளைஞர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதிர்ச்சியடைந்து அந்த இளம்பெண் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஆனால் இளம்பெண்ணின் பெற்றோரோ புகார் கொடுக்காததால் அந்த இளைஞன் மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.